வணக்கம். சர்வீஸ் நவ் இன்டர்வியூல கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வியில தடுமாறாம இருக்கணுமா? அப்போ வாங்க. இன்னைக்கு நாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பத்தின உங்க புரிதலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறோம். சர்வீஸ் நவ் இன்டர்வியூல ஜெயிக்கிறதா தோக்கறதான்னு முடிவு பண்ற கேள்வியே இதுதான். சேஞ்ச் ரிக்வெஸ்ட் டேபிள்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை எப்படியெல்லாம் பண்ணலாம்? இது சும்மா தியரி மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலேயே எவ்வளோ தூரம் விஷயத்தை புரிஞ்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ற ஒரு கேள்வி. சரி, வாங்க இந்த கேள்விக்கு ஒரு பக்காவான பதில நாம ஒன்னா சேர்ந்து உருவாக்கலாம். இது முடியும் போது நீங்க எந்த இன்டர்வியூயும் ரொம்பவே நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுவீங்க. இதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதை சரியா செஞ்சா என்ன நடக்கும், தப்பா செஞ்சா என்ன ஆகும்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சேஞ்ச் எவ்வளோ ரிஸ்க் ஆனதுன்னு மதிப்பிடுறது தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட். இம்பாக்ட், ப்ராபபிலிட்டி, பிசினஸ் கிரிட்டிகாலிட்டி மாதிரியான விஷயங்களை வச்சு இதை கணக்கிடுவாங்க. இதனால யார் அப்ரூவ் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல்ஸ் தேவைன்னு நம்ம கரெக்டா முடிவு பண்ண முடியும். ஒருவேளை இதுல தப்பு நடந்தா என்ன ஆகும்? ஒரு சின்ன தப்பான ரிஸ்க் அசஸ்மெண்ட் கூட பெரிய சிஸ்டம் அவுட்டேஜுக்கும் பிசினஸ் முடங்கி போறதுக்கும் காரணமாயிடும். இது கம்பெனியோட வருமானத்தையும் பேரையும் நேரடியா பாதிக்கும். ஆனா இதையே நாம கரெக்டா செஞ்சோம்னா யாரு அப்ரூவ் பண்ணணுமோ அவங்க கிட்ட கரெக்டா போறத உறுதி பண்ணலாம். அதோட சேஞ்ச் பத்தி நல்ல முடிவுகளை எடுக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சொல்லப்போனா இது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி தான். இப்போதான் நாம மெயின் மேட்டருக்கே வர்றோம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு இருக்கிற 6 முக்கியமான மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்க டெக்னிக்கல் டூல் கிட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய கருவிகள். இந்த 6 மெத்தட்ஸ் தான் ரிஸ்க் அசஸ்மெண்டோட ஆணிவேர். ரிஸ்க் மேட்ரிக்ஸ், ரிஸ்க் கால்குலேட்டர், கேள்வித்தாள் முறை, மேனுவல் அசஸ்மெண்ட், சிஐ அடிப்படையிலான முறை, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா முறை. வாங்க ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல் மெத்தட் ரிஸ்க் மேட்ரிக்ஸ். இதான் ரொம்ப பொதுவா பயன்படுத்துறது. ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ரிஸ்க் ஈக்குவல்ஸ் இம்பாக்ட் மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி. அதாவது பாதிப்பும் அதிகமா இருந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருந்தா அது ஹையஸ்ட் ரிஸ்க், ரெண்டுமே குறைவா இருந்தா அது லோ ரிஸ்க். அடுத்ததா சர்வீஸ் நவ்லயே இருக்கிற ரிஸ்க் கால்குலேட்டர். இது ஆட்டோமேட்டிக்கா ரிஸ்க கணக்கு பண்ணிடும். அதுக்கு இது கான்ஃபிகரேஷன் ஐட்டம், பிசினஸ் சர்வீஸோட முக்கியத்துவம், முன்னாடி நடந்த சேஞ்ச் ஃபெயிலியர்ஸ், எந்த நேரத்துல சேஞ்ச் பண்றோன்னு பல விஷயங்களை கணக்குல எடுத்துக்கும். மூணாவது மெத்தட் கேள்வித்தாள் மூலமா பண்றது. இங்க யூசர்ஸ் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, சிஸ்டம் டவுன் ஆகுமா, இது கஸ்டமர்ஸை பாதிக்குமா, இந்த மாதிரி கேள்விகள். அவங்க சொல்ற பதில வச்சு ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிடும். இப்ப பாருங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி டேட்டாவை பொறுத்து மாறுதுன்னு. உதாரணத்துக்கு, ஒரு பேங்கோட முக்கிய சர்வர்ல ஒரு சேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க். ஆனா ஆஃபீஸ்ல உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ற ஒரு விக்கி டூல்ல சேஞ்ச் பண்றது ரொம்ப லோ ரிஸ்க். இங்க அந்த கான்ஃபிகரேஷன் ஐட்டமோட முக்கியத்துவம் தான் ரிஸ்கை முடிவு பண்ணுது. கடைசியா 2 ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்பவே வித்தியாசமான புதுவிதமான சேஞ்சுக்கு சேஞ்ச் மேனேஜரே நேரடியா ரிஸ்க முடிவு பண்ணுவாரு. அதுதான் மேனுவல் அசஸ்மெண்ட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த சேஞ்சுகளோட வெற்றி தோல்வியை அனலைஸ் பண்ணி ரிஸ்க கணிக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த தியரி எல்லாம் சர்வீஸ் நவ் பிளாட்ஃபார்ம்ல நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாமாங்க. இன்டர்வியூல இந்த ரியல் டைம் உதாரணத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறுவனங்கள்ல ஒரு சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணும்போதே அதோட ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிடும். ஹை ரிஸ்க் சேஞ்சுக்கு கண்டிப்பா சிஏபி, அதாவது சேஞ்ச் அட்வைசரி போர்டோட அப்ரூவல் வேணும். ஆனா லோ ரிஸ்க் சேஞ்ச் ஆட்டோ அப்ரூவ் கூட ஆகலாம். பாத்தீங்களா, நாம கணக்கிடுற அந்த ரிஸ்க் லெவல் தான் ஒரு சேஞ்சோட முழு ப்ராசஸையும் முடிவு பண்ணுது. அதாவது யாரு அப்ரூவ் பண்ணணும், அது என்ன டைப் ஆஃப் சேஞ்ச், எப்போ அதை செயல்படுத்தணும், எந்த அளவுக்கு அதை கண்காணிக்கணும்னு எல்லாத்தையுமே இந்த ரிஸ்க் தான் முடிவு பண்ணுது. இப்ப நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்டர்வியூல சொல்றதுக்கு ஒரு சூப்பரான பதிலா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? பொதுவா பண்ற ஒரு தப்ப முதல்ல தவிர்த்துடணும். ரிஸ்க்னா ஹை, மீடியம், லோன் இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா ரிஸ்க இம்பாக்ட், சிஐ, ப்ராபபிலிட்டி, ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு பல காரணிகளை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு காட்டும். இதுதான் இன்டர்வியூவோட கோல்டன் லைன். இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் தான் அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோவை நேரடியா கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஹை ரிஸ்க் சேஞ்சுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறதையும் உறுதி செய்யுது. இந்த ஒரு வரி உங்க புரிதலோட ஆழத்தை காட்டிடும். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா இப்படி சொல்லுங்க. சர்வீஸ் நவ்ல ரிஸ்க் மேட்ரிக்ஸ், ஆட்டோமேட்டட் கால்குலேட்டர்ஸ் இல்லனா கேள்வித்தாள்கள் மூலமா ரிஸ்கை கணக்கிடலாம். இந்த மதிப்பீடு ஒர்க் ஃப்ளோவோட சேர்ந்து தேவைப்படுற அப்ரூவல்ஸையும் சேஞ்ச் பாலிசிகளையும் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணும். கடைசியா, ஒருவேளை உங்களுக்கு 10 செகண்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருந்தா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் ரிக்வெஸ்ட்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை ரிஸ்க் மேட்ரிக்ஸ், ஆட்டோமேட்டட் கால்குலேட்டர்ஸ், கேள்வித்தாள்கள், சிஐ மதிப்பீடு, மேனுவல் இன்புட்,
அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மூலமா செய்யலாம். இதுதான் அப்ரூவல் மற்றும் சேஞ்ச் ஃப்ளோவை முடிவு பண்ணது. இந்த பதில நினைவுல வச்சுக்கோங்க. உங்க அடுத்த இன்டர்வியூல நீங்க தான் ஸ்டார்.